Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. ஆர்ஜே பாலாஜி இயக்கத்துல சூர்யா நடிச்சிருக்கிற படம் தான் கருப்பு. சமீபத்துல இந்த படத்தோட டீசர் வெளியாகி டீசருக்கு மக்கள் மத்தியில ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. இந்த படத்துக்கு சாய் அபியங்கர் இசையமைச்சிருக்கிறதுனால இந்த டீசர் பெரிய அளவுல பேசப்பட இன்னொரு காரணமா அமைஞ்சிருக்கு. ஆல்பம் சாங்ஸ் மூலமா மக்கள் மத்தியில பிரபலமான சாய் அபியங்கர் சினிமால எந்த அளவுக்கு ஒரு இசையை கொடுக்க போறாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் மக்கள் மத்தியில எழுந்திருக்கு. கருப்பு டீசர்ல சாய் அபியங்கரோட பிஜிஎம்க்கு மக்கள் மத்தியில கலவையான விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு. அதனால இந்த படத்தோட மற்ற பாடல்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறதையெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். சூர்யா மாதிரியே அவரோட மனைவி ஜோதிகாவும் இப்போ மறுபடியும் பேக் டு பேக் படங்கள்ல நடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா தமிழ்ல படங்கள் நடிக்காம இப்போ ஹிந்தி படங்கள்ல கவனம் செலுத்தி நடிச்சிட்டு வராங்க. இவங்க மும்பைல செட்டில் ஆனதுல இருந்தே நிறைய ஹிந்தி படங்கள்ல கமிட் ஆகி நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த ஒரு சூழ்நிலையில ஜோதிகா இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணியிருந்த ஒரு ஸ்டோரி இப்போ சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு. கடந்த ஜூலை 18ஆம் தேதி வெளியாகி வெற்றி அடைஞ்சிருக்கிற படம் தான் சயாரா. இந்த படத்தை பாராட்டுற விதமா ஜோதிகா ஒரு ஸ்டோரியை அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சண்டை, ரத்தம், வன்முறை, ஐட்டம் சாங்ஸ்னு இப்படி இதெல்லாம் இருக்கிற படங்கள் மட்டுமே வெளியாகிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் இந்த சயாரா படம் எமோஷன் மற்றும் மியூசிக்கை பேஸ் பண்ணி ரிலீஸ் ஆயிருக்கு. ரைட்டிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கதை மற்றும் திரைக்கதை எழுதியிருக்கிற சங்கல்ப் சாதனாவை நினைச்சு ரொம்ப பெருமையா இருக்கு. டைரக்டர் மோஹித் சூரி, நடிகர்கள் அனித் மற்றும் அஹான்னு மொத்த டீமுக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சயாரா படத்தை பாராட்டியும் ஆக்ஷன் பேஸ்டா வர படங்களை தாக்கியும் ஜோதிகா பேசியிருக்காங்க. ஜோதிகாவோட இந்த இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி தான் இப்போ சோஷியல் மீடியால ஒரு பேசு பொருளா மாறி இருக்கு. கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்துல சூர்யா நடிச்சு சமீபத்துல வெளியான ரெட்ரோ படத்திலையும் சண்டை, ரத்தம், வன்முறை, ஐட்டம் சாங்னு எல்லாமே இருக்கும். இப்படி ஜோதிகாவோட ஸ்டோரி அவங்களோட கணவர் படத்தையே தாக்குற விதமா இருக்குன்னு நெட்டிசன்ஸ் பேசிட்டு வராங்க. ரெட்ரோ படம் மட்டும் இல்லாம கருப்பு படத்தோட டீசர்லயே இந்த படம் அதிக சண்டை காட்சிகள் நிறைஞ்ச ஒரு படமா தான் இருக்கும்னு தெரிய வருது. அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில ஜோதிகா எப்படி இப்படி ஒரு ஸ்டோரியை ஷேர் பண்ணிருக்காங்கன்னு கேள்விகளையும் கேட்டுட்டு வராங்க. மேலும் ஒரு படத்தை பாராட்டும் போது ஏன் மத்த ஜான்ரா படங்களை தாக்கி பேசணும்னு சொல்லிட்டு வராங்க. கங்குவா படம் மக்கள் மத்தியில கலவையான விமர்சனங்களை சந்திச்சப்போ ஜோதிகா அந்த படத்தை பத்தி பேசினது மேலும் கங்குவா படம் மேல இருந்த விமர்சனங்களை அதிகப்படுத்துச்சு. இப்போ மறுபடியும் ஜோதிகாவோட இந்த ஸ்டோரி சூர்யாவை மேலும் சிக்கல்ல மாட்டி விடுற வகையில இருக்குன்னு பலருமே கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க. சூர்யா கருப்பு படத்தை தொடர்ந்து வாத்தி மற்றும் லக்கி பாஸ்கர் மாதிரியான படங்களை இயக்குன தெலுங்கு டைரக்டர் வெங்கி அட்லூரி இயக்கத்துல நடிக்க இருக்காரு. அந்த படத்தோட ஷூட்டிங்கும் இப்போ போயிட்டு இருக்கு. சீக்கிரமே அந்த படத்தோட அப்டேட்ஸும் பேக் டு பேக் வர இருக்கு. ஜோதிகாவோட இந்த ஸ்டோரியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் அந்த மாதிரி சினிமா, சீரியல்ஸ் அண்ட் ட்ரெண்டிங்கான அப்டேட்ஸை பத்தி தெரிஞ்சுக்க நம்ம ட்ரெண்டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur.